ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அம்பாவை நோக்கி போயிருக்கிறோங்க. என்ன லோடுன்னு பார்த்தா புளிங்க இம்லிங்க ஏற்றுறது. இன்னும் பாயிண்ட்டுக்கு ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குதுங்க. நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். டைம் பார்த்தா 2:50 ஆகுதுங்க. பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. புளி தாங்க லோடு. கலர் கலராக இருக்குதுங்க மூட்டை. இது எப்படி என்ன இடவுன்னே தெரியல. இதெல்லாம் கலர் கலராக இருக்குதுங்க மூட்டை. மெரிசி ஏற்றணுமா, எவ்வளோ ஹைட் வரும்னு தெரியல, பார்க்கணும். புளி மூட்டைங்க நல்லா மெரிக்க முடியுது. கலர் கலராக இருக்குதுங்க மூட்டைலாம். நம்ம டிரைவர் அண்ணாவும் வரேன். தலைக்கு துண்டை கட்டியில் இண்டிகேட்டர்லாம் மாறியாச்சுங்க. வண்டி புளி ஏற்றினே இருக்கிறாங்க. சூரியன் வேறு கரெக்டாக பண்ணுறாங்க. போய் மெரிக்கணும். நல்லா வைக்குதுங்க. சூரிய வேற பொலம் போடுறான் வெயில். கேபின் மட்டும் அடிக்காச்சுங்க. கேபின் மேலே கழுத்து வரைக்கும் வர்றோமா. நான் நல்லா ஹைட்டுங்க, 6 ஃபீட் இருக்கும். இந்த ஹைட்டு ஏற்றணும்னா ஓகே. நம்ம டிரைவர் அண்ணா பார்த்தீங்களா எப்படி மெரி நல்லா மெரிக்க வேண்டித்தேன். மெரிச்சு கால் தான் வலிக்குது. நம்ம சேனல் எத்தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணின்னு பாருங்க. இன்னும் கால்வாசி ஏற்றினிக்கோங்களோ இல்லை, பாதி ஏற்றினிக்கிறேங்க. பாதி கூட இன்னும் ஏற்றலையோ. ஏற்றினிக்கோங்க பாதி. மூட்டை ஏறி ஏன் மெரிக்கிறத நாங்கள் அப்போதான் வெயிட்டு கூட வருமா, ஹைட்டு ஜாஸ்தி போயிடும். இல்லலாம் அததான் ஏறி மெரிச்சு இல்லைனா திருப்பி 2 டைம் பாய் கட்டு வேண்டி வந்துடும். ரன்னிங்கில் கவரெல்லாம் லூஸ் ஆயிடுச்சுன்னா திருப்பி இழுக்கணும். அதனால தான் ஃபஸ்ட்டு ஏறி மெரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஓரளவு தருமபுரி தாங்க லோடு, தமிழ்நாட்டுக்கு. டம்ளர் சைஸ் பாருங்க. ஒரு சிப்பு கூட வராது. அது இவ்வளோ இருக்குதுங்க. அதுல ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. ஒரு மாதிரி நல்லா இருக்குதுங்க. புளி ஏற்றினா அப்படியே மெரிசினாக்கிறதுக்கு ஒரு மாதிரி கும்முன்னு நல்லா இருக்குங்க. வர்ணிக்கலாம் எல்லாத்தையும். இது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குதுங்க. என்ன நம்மளுடைய எனிமிங்க போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. ஒரு மனசாச்சே இல்லைங்க. இந்த அளவா பொழக்கிறதே எங்க காணோம். தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்கா. நான் வந்து எனக்கு மத்தவங்க மாதிரி இந்த பொழைக்கணும் இதெல்லாம் எனக்கு. சரிங்க, ஏற்றி நேக்கிறாங்க. ஏற்றி முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்றேங்க. பையா ऊपर बस है, सीढ़ी बैगुங்க. புடிங்க விட்டா கரெக்டாக போகலாம். மெரி மிதி நல்லா மிதிய எப்படிங்கிறேன் வண்டி. சும்மா கலரா கும்முனுக்குமே. இன்னும் 4 வைக்கணுமாங்க ஹைட்டு. இன்னும் 4 மூட்டை ஹைட்டு வைக்கணுமாங்க. இன்னும் 4 ஒன்று இன்னும் இவ்வளோ வைக்கணும் மேலே. மெரிச்சு கால் தான் வலிக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிரைவர் ஆனால் இந்த ஹைட்டு 10 சொல்கிறாங்க. இன்னும் 2 பேக் போட்டுருவோம். கேட்டால் இல்லை போட மாட்டேறாங்க. ஹைட்டு 10 இல்லை ராஜா அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. எப்படி நம்ம டிரைவரோட துள்ளி குதிக்கிறாங்க. மால் கம்மியாக்குதுன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க ஹைட் ஏற்ற மாட்டேங்கிறாங்க. இன்னும் 2 பேக் போட்டுருந்தா சரியா போயிட்டுக்குங்க. ஏறவே மாட்டேங்குதுங்க. ஏறினே இது மூட்டை பிடிச்சினே தாங்க. இது குடோன் தான் காலி ஆகுதுங்க. ஆனால் வண்டி ரப்பன பாடு இல்லைங்க. முக்கால்வாசி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. இங்கே வரேன், குடோன் தான் காலி ஆகுது. ஆனால் வண்டி முழுசாக ஏறின பாடு இல்லைங்க. இதோட கம்ப்ளீட் ஆன மாதிரியே இல்லை. இன்னும் இந்த ஃபுல்லு மைக்குது. இன்னும் அவ்வளோ ஏறணுங்க. இன்னும் அரைவாசி இருக்குதுன்னு நினைக்கிறோம்.
வண்டியோட லுக் மட்டும் பாருங்க, ஹைட் பாருங்க எப்படி ஏற்றி நிற்கிறேங்க. சும்மா கும்முன்னு ஏற்றி நிற்கிறேங்க. பாய் வேறு போட்டு விடணும்னா போட்டு விட மாட்டேன்றாங்க. போட்டு விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. பாய் போடுறதுக்குள்ள நாக்கு தெளிவோம், மிரிக்கிறதுக்கே கால் வெளியே வந்துடுச்சு. கொஞ்சம் பாய் மட்டும் போட்டு விடுங்க ராசா, போட்டுவிட்டா போதுன்ற மாதிரி இருக்குதுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமுங்க நம்ம வண்டிக்கு வந்து புளி ஏற்றுறது. எனக்கு மகாராஷ்டிராவே புதுசு தாங்க. லாஸ்ட் டைம் ஒரு டைம் வந்திருந்தேங்க, வெங்காயம் ஏற்றின்னு போயிருந்தேங்க. ஸ்கிராப் ஏற்றின்னு வந்துட்டு பெங்களூர்லேருந்து ஸ்கிராப் ஏற்றின்னு வந்துட்டு திருப்பணும் இங்கே பூனேல இறக்கணுங்க. பூனேல இறக்கிட்டு அப்படி வெங்காயம் ஏற்றின்னு போனோங்க சென்னைக்கு. இதே செகண்ட் டைமுங்க. அப்போ நிறைய நாள் ஆச்சுங்க வந்து. இது இப்போ தான் வரோம் இந்த பக்கமே. நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விட்டுன்னு பாருங்கள். ஏன்னா எடிட் பண்ணுற அளவு வியூஸ் போக மாட்டேங்குதுங்க. அதனால தாங்க நம்ம டிரைவரோட பாருங்க எப்படி. இட்ஸ் மீ ரஜினி முருகன்றீங்களா? மோட்டார் ஃபீல்டுக்கு வரணும் நினைக்கிறவங்க எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாரி ஃபீல்டு, சுழிவு, நலிவு எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். நம்மளோட ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்றோம். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணின்னு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படி நம்ம டிரைவரான துள்ளி குதிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி வீடியோ வந்து சின்னசாக வேணுமா பெருசாக வேணுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். 20 நிமிஷம் மட்டும் போட்டா இல்லை 15 நிமிஷம் போட்டான்னு கமெண்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா இடைக்கு வீடியோலாம் 20-25 நிமிஷம் போதுங்க. எடிட் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகுது. அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ நிமிஷம் போடலாம் அப்படின்னு. நான் அதே மாதிரி வீடியோ போடுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக மழை பெய்யுதுங்க. இன்னும் பாய் கூட கட்டி முடிக்கலைங்க. இப்போ தான் கவுரே போட்டேங்க. பாய் தேடிட்டு கவுரு போட்டுருந்தேங்க. ஃபுல்லாக மழைங்க. டைம் பார்த்தா 9 மணி ஆகுதுங்க கரெக்டாக நைட்டு. சரிங்க, பாய் கட்டி முடிச்சுட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தேர் ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபுல்லு மழை போட்டு பொழம் பொழக்குதுங்க. அங்கே பாருங்க, மழையிலே கட்டினங்க. என்ன கட்டினுங்கிறவங்களோ என்னன்னு தெரியல, லூஸ் கீஸ் ஆகுது என்னன்னு தெரியலங்க. எல்லாம் பண்ணிட்டுங்க. மண்டலி இந்த கொண்டே வாங்க மாதிரி பின்னாடி தார்பால் மட்டும் கொஞ்சம் இது பண்ணிட்டுங்க. என்னடா இதுன்ற மாதிரி இதுங்க. மழையில் பிளாக் பண்ணுறோம், கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். அங்கே பாருங்க எப்படி சரியான ஆயிட்டுங்க. வண்டி வேற லைட்டாக கீர் வாங்குதுங்க. டிவிஎஸ் கூட்டணும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. பில்லு வாங்கினேன். அப்படியே ஜம்முன்னு புறப்படுறதாங்க. பில் தந்தோடனே கிளம்புறதாங்க. இந்த நல்லா உள்ள தானேங்க. இந்த அளவு மெர்சி ஏற்றல யாருமே. 30 டன் ஏற்றி நிற்கிறாங்க. இந்த 14 25 டன் 26 டன் தான் ஏற்றுவாங்க. நீங்கள் பரவாயில்ல ஏற்றிட்டீங்க அப்படின்றாங்க. அந்த அளவு மெரிச்சிட்டு இருக்குதுங்க. என்னடா அக்கா செய்தலான்னு கேட்டாங்க. பக்திங்க, இந்த அளவு லோடு ஹைட்டாக ஏற்றின்னு பாருங்க. முன்னாடி பின்னாடி எல்லாத்தையும் போட்டாச்சுங்க. ஃப்ரண்ட் லுக். ஐமரம் ஹிந்தி பேசுற மாதிரி ஆயிடுச்சுங்க கதை. ஃப்ரெண்ட்ஸ், எங்கே இருக்கணும்னு பார்த்தா டிவிஎஸ்ல தாங்க. ஏன்னு பார்த்தா நம்ம வண்டி கொஞ்சம் கோளாறு பண்ணுதுங்க. அதனால தான். அதாவது ஏதோ சென்சர் பிரச்சனை எதனா இருக்குன்னு நினைக்கிறேங்க, வைரஸ் எதனா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அந்த செல்ஃப் மோட்டர்லாம் ஓடி இதாகுதுங்க. நம்மகிட்ட வண்டி சர்வீஸ்னு சொல்லி இப்போ தான் சர்வீஸே பண்ணி எடுத்து வச்சு தருமபுரிலேருந்து. அதனால தான் சரி அப்படியே பார்த்துன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நிற்கிறேங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள் வாழைப்பழம். மேபி வாழைப்பழம் லோடு ஏற்றினுவாங்கன்னு நினைக்கிறேங்க. அதனால தான் வாழைப்பழம் தொங்கிட்டுங்கிறாங்க. நல்லா தொங்கிட்டுங்கிறாங்க வாழைப்பழம். யாடா இந்த அக்குபர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. சரிங்க, அப்படியே என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. டீ குடிக்கிறதுக்கு ஓரம் போட்டுருக்காங்க. அப்படியே புறப்பட்டாங்க. ஹைட் மட்டும் பாருங்க, சும்மா கும்முனுக்கு. ஆர்டி ஆஃபீஸுங்க. அந்த காட்டா போடுறதுக்கு நின்றுக்கிறேங்க. உட்காந்து ஒரே கஷ்டமாக இருக்குதுங்க. அதான் ஒரே வெளியே வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுமே ஒரே கம்பெனி வண்டி தாங்க.
இந்த வண்டியில் தான் நாம் இருக்கிறோம். இது நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டுக்கே முதல் வரும்போது இந்த வண்டி தாங்க ஏறேன் நான். இது ரெண்டும் ஒரே வண்டிங்க, எல்லாம் ரெண்டும் தமிழ்நாடு தான் போகுது. சரிங்க, நான் அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேங்க. அப்படியே குளிச்சு முடிச்சாச்சுங்க, ஜம்முன்னு குளிச்சாச்சு. குளிச்சுட்டு அப்படியே அவங்க ஹெல்ப் பண்ணி அப்படியே புறப்படுறதாங்க. நம்ம வண்டியில் இன்னைக்கு மீன் குழம்புங்க. அந்த வண்டி நம்ம கம்பெனி வண்டி தாங்க. இது ஃபர்ஸ்ட் நான் ஓடின வண்டிங்க. நம்ம டிரைவர் என்னங்க. சரிங்க, சமையல் பண்ணும்போது அப்படியே வீடியோ கண்டினியூ பண்றோம். என்ன பண்ண சின்ன பையனா சொல்லிட்டானா இது பண்ணுவோம். நான் எதுவும் கண்டுக்க கொஞ்சம் வரவா கொஞ்சம் நான் வேலை எப்ப தெரியல ஆரம்பங்க. என்ன சார் என்ன இப்படி வருது? இறம் கொஞ்சம் அதிகமா இருக்காங்க. செக்கன தானே அதான் என்ன ஊத்திட்டு இருக்கு. அப்ப ஐட்டு வச்சு பழக்கிறாங்க. ஐட்டுக்கு தானே போடே அவரே கடை மேல அதுக்கு மேல போடே ஏன் மாதிரி தண்ணி அஞ்சுக்கு வரணும். இப்ப எட்டு வந்தாலும் கிடைக்குது கேட்ட நீங்க வெங்காயம் புண்ணு அதான் வைக்கிறது தெரியல. தரும்பு வண்டி போகுது. கொள்ளமா மீன் கொள்ளமா மீன் ரத்திக்கல் வந்து ராத்தனே பயிரப்பமா ரத்தியம் எது எது வந்து நல்லா அப்படின்னு எரி கொடுங்க. தலையை போடுறக்கிட்ட கிசி ரெகுலா மீன் வேறு போடுறது. பஸ்துலப்பா தண்ணி தண்ணி பஸ்துலப்பா எல்லாம் ஒண்ணு சரியா போயிருக்காங்க. நல்லா ஒரு மீன் போட தண்ணி கிலோ மல்லி போட்டு ஃபைனல் டச் முடிச்சு. எப்படி பண்றேன் இல்லையா? சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அப்படியே ஜம்முன்னு புறப்பட்டாங்க. இது வந்து பால் போடுறேங்க. நம்மளது வந்து புளி, நம்மளது இதுங்க, நம்மளது ஹைட்டு ஜாஸ்தி. சரிங்க, அப்படியே புறப்பட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்றேங்க. டயர் வெயிட்டுங்க டம்மியில. நம்ம வண்டி இல்லைங்க, நம்ம கம்பெனி வண்டிங்க. வெயிட்டாங்க. சரிங்க, டயர் மாற்றி முடிச்சு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். பெங்களூரில் நைஸ் ரோடு என்ட்ரி ஆகுங்களங்க. அங்கே ஏதோ பாவங்க, ஏதோ என்ன ஆசைன்னு தெரியல. அப்படியே போய் பார்த்துன்னு வரலாம் அப்படின்னு சொல்லி போனாங்க. இவரெல்லாம் பார்த்தா லைட்டாக வருத்தங்க எனக்கு. என்ன ஆசைன்னு தெரியல பாவம். சரி இருங்க, பக்கம் போயிட்டு நான் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. ஃபுல்லுமே பிளாக் பண்ணிட்டாங்க. என்ன ஆசை எப்படி ஆசைன்னு தெரியல. அடிச்சு அடியில் டிரைவர் பொலிசான என்னன்னு கூட தெரியலங்க. நிறைய போலீஸானாங்கலாம் இருக்கிறாங்க. இங்கே இந்த ஜீப் பாருங்க இங்கே பின்னாடி. ரைட் சைடு அடிங்க, அங்கே வரேன் டிரைவர் பக்கமே அடி. என்ன ஆச்சுன்னு தெரியல.
டிரைவர் சேஃபாங்க, ராஜஸ்தான் வண்டியா. சரிங்க, நான் அண்ணா கூப்பிட்றேன், அப்படி ஓடலாம், கிளம்பிடலாம். ஹைட்டோட ஓடணும், இதுதாங்க பிரச்சனை. பாப்பர்பட்டி தாங்க இறக்குறது, தருமபுரியில். மணி பார்த்தா இப்போ கரெக்டாக 4:15 ஆகுதுங்க. ஹைட்டு மெயின் உயிரெல்லாம் இருக்குங்க. எல்லாம் ஹைட்ஸு பார்த்து விட்டு போக வேண்டியதான், அது சொல்லி தான். இன்னும் 2 வருஷம் தான் வச்சுக்கோங்க, வண்டி பாஸ் ஆகுது இந்த ரோட்லலாம். ஒரு 4 டைம் ஆட்டினதுக்கே மூட்டை லைட்டாக வெளியே வந்துருச்சுங்க. எங்கள் இது நாடகம் தான் ஆடுறாங்களாம், வண்டி உள்ளே போவாதுன்றாங்க. வந்துட்டுங்க, இன்னொரு கொஞ்சம் தூரம் போனால் அப்படியே தூக்கம் வேற கண்ணை இருக்குதுங்க. அப்படியே போயிட்டு தூக்கம் போட்டுடலான்னு பார்த்தா இங்கே நாடகம் ஆடுறேன்னு சொன்னாங்க. நம்ம டிரைவர் ஒன்று போயிடுறாங்க பார்த்து வரத்துக்கு. அப்படியே பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டி லோடு இறக்க மாட்டாங்களாங்க இன்னைக்கு. நம்ம வண்டி அங்கே இருக்குது, நாளைக்கு தான் இறக்குவாங்க அப்படின்ட்டாங்க. கேட்டால் எவ்வளோ டன் இருக்குதுன்னு கேட்டாங்க. 30 டன் என்னன்னா வாயை புழக்கிறாங்க. 14 வீலில் 27 டன்னு ஹையஸ்ட்டு, எவ்வளோ ஏற்றுனீங்க அப்படின்னு சொல்லி வாயை புழக்கிறாங்க. இன்னைக்கு இறக்குற மாதிரி தெரியலுங்க. நம்ம வீட்டுக்கு போயிட்டு தண்ணி ஊற்றினே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. தருமபுரி தானே, ஆறாமல் போகலாம் வீட்டுக்கு. என்ன பண்ணுறதுன்னு கரெக்டாக தெரியல, பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு 11 மணி ஆகுதுங்க, இன்னுமே வேலை செய்கிறாங்க. நம்ம லோடு இன்னுமே இறக்கலைங்க, 2 நாள் ஆகுது. 2 நாளாக ஆல்ட்டு தாங்க. இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டு தண்ணி ஊற்றினி இப்போ தான் வந்தோம். அப்படியே வண்டி உள்ள விட்டானா பாய் கழட்டி எடுத்தோங்களான்னு பார்த்தா எங்கே வண்டி உள்ள விட்டாதாங்க. நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, ஒரு 20 பேர் போவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் வேலை செய்கிறாங்க, என்ன பாருங்க. சரிங்க, நான் அப்படியே இறக்க வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், மணி பார்த்தா 2 மணி ஆகுதுங்க. பாய் கழட்ட சொல்லிட்டாங்க. அப்படியே பாய் கழட்டி முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறாங்க. தூங்கிட்டு எழுந்து பாய் மடிக்கணும்னாலே ஒரு மாரி கஷ்டமானதுங்க. சரிங்க, அப்படியே முடிச்சுட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். காற்றுல தான் இருக்கோம் 5 மணிக்கு. பாய் நம்ம அட்வான்ஸாகவே மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாங்க. எப்படி இருந்தாலும் காதில் வெயில் நான் அடிக்கும். 5 மணிக்கு அடிக்கிறவங்க வெயில் அடிக்காது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே மடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. பாய் மடித்து முடிச்சாச்சுங்க. இப்போ தான் முடிச்சாச்சு. கரெக்டாக 2 மணிக்கு ஆரம்பிச்சதுங்க. இப்போ டைம் பார்த்தா 3 ஆகுதுங்க. கரெக்டாக 1.5 மணி நேரம் முடிச்சுருக்குறேங்க பாய் மட்டுமே. இன்னும் வெயிலில் மடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, நம்மளை புரட்டி எடுத்துகிட்டு போவாங்க வெயில். சரிங்க, இறக்கும் போது காற்றுல 5 மணிக்கு இறக்குறாங்களாம். நான் இறக்கும் போது அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வெற்றிகரமாக கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் 8 மணி ஆகுதுன்னு நினைக்கிறாங்க, 8 ஆகுது. நான் 5 மணிக்கே ஆரம்பிச்சிருவாங்க பாயில் ஈஸியாக கழட்டி விடலான்னு பார்த்தா இப்போ கழட்டுறாங்க. பாய் இப்போ மடிச்சுன்னு வச்சுக்கோங்க, நூடுல்ஸ் சைட்டுக்கு அவங்க பவான் விட்டுருக்க மாட்டாங்க, சூரிய பவான். இப்போ தாங்க இதெல்லாம் இறக்கி முடிக்கிறதுக்கு இன்னும் 3 மணி நேரம் மேலே ஆகும்னு நினைக்கிறாங்க. சரிங்க, இறக்கி முடிச்சுட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாதி லோடு இறக்கிட்டாங்க. கால்வாசியாக பாதி இறக்கிட்டாங்க. டைம் பார்த்தா கரெக்டாக 10 மணி ஆகுதுங்க. எல்லாம் ஆண்டிங் தான் இருக்கிறாங்க, சரியாக வேலை செய்கிறாங்க இங்கே. சரிங்க, அப்படியே இறக்க நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், மனசு கொஞ்சம் பிரச்சனைங்க, அதனால வீடியோ எதுவும் பெருசாக எடுக்க முடியல. இன்ட்ரெஸ்டாக இருக்குதா, ஃபன்னாக எடுத்துன்னு போகிறேன்னா இல்லைன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபன்னாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக லைக் பண்ணுங்கள், அப்போதான் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு. இன்னும் ஃபன்னாலாம் எடுத்துன்னு போகிற மாதிரி ஐடியாலாம் இருக்குதுங்க. கொஞ்சம் இந்த லோடு மட்டும் கொஞ்சம் பிரச்சனைங்க, மனசு கொஞ்சம் திருப்தி இல்லாத இது, அதனால தாங்க, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே நான் இறக்க நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. சரியான புளிங்க வண்டியில், அங்கே பாருங்கள் 30 டன்னுன்னா எவ்வளோ புளி வருது அங்கே பாருங்க. எல்லாமே ஆண்டிங் தாங்க, இந்த ஊர் ஆண்டிங் தான் வேலை செய்கிறாங்க, நல்லா வேலை செய்கிறாங்க, பரவாயில்ல. இந்த ஊருக்கு நல்ல பிஸ்னஸ் இருக்குதுங்க. பாப்பரம்பட்டிக்கு புளி இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஊருக்கும் இருந்துச்சுன்னா எங்கேயும் வெளியேற மாட்டாங்க யாரும். காற்றுலேருந்தே இறக்குறாங்க, இறக்கணும் படம் இல்லை. அவங்க ரொம்ப வெயில் வேறு, உச்சி வெயிலுங்க போட்டு பழகுது.
பேசாமல் ஒரு ரெஸ்ட் எடுத்து தான் இறக்கலாங்க. மணி பார்த்தா 1 மணி ஆயிடுச்சு. சாயந்தரம் இறக்கி விட்டால் கூட போதும். உச்சி வெயிலுங்க, போட்டு பொலம் பொழக்குது. சூரியனுக்கு ஒரு கருணையே இல்லைங்க, இந்த அளவாக பொழக்கிறது. பேசாமல் ரெஸ்ட் எடுத்து தான் ஆறாமல் சாயந்தரமாக இருக்கலாங்க. இந்த வெயிலில் வெளியே இருக்க முடியல சாமி. அட்ஜஸ்ட் ஆயிடலாம் அப்படின்னு தான் நினச்சேங்க. பார்த்தா கண்ணெல்லாம் பொங்க ஆரம்பிக்குது. பரவாயில்ல, ஒரு 4 நாள் அப்படி தான் இருக்கும், போக போக அட்ஜஸ்ட் ஆயிடும்னு பார்த்தா திரும்பணும் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகுது. ஒழுது கம்மியான ஆனப்பாடு இல்லை. சரிங்க, அப்படியே நான் இறக்கி முடிச்சுட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. லோடு வேறு ரெடி ஆக்குது அப்படின்னு ஓனர் சொன்னாங்க. இறக்கிருந்தாங்கன்னா காத்தால இறக்கி விட்டுருந்தாங்கன்னா 9 மணிக்கெலாம் ஓடிட்டுக்கலாங்க, லோடு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இறக்குனா போதுன்ற மாதிரி இருந்துச்சு. அப்படி லேட் ஆச்சு. சரி விடுங்க, சரி லேட் சாயந்தரமாக இறக்கிட்டு ஏதோ பொறுமையாக போகலாம், ஒன்றும் அவசரம் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அப்படியே ஜம்முன்னு இறக்கிட்டேன் போகலாம். நம்ம ஒரு டிரைவர் நான் வீட்டுக்கு போயிட்டாங்க, தண்ணி ஊற்றின்னு வரோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. நாம் ஒருத்தர் தாங்க இருக்கிறோம். இங்கே வண்டி விடுறதுக்கு முன்னாடி பின்னாடி விடுறதுக்கு யாரும் இல்லைங்க. அதனால் அப்படியே பார்த்துக்கினேன், அப்படி இங்கே இருந்துட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமாக அன்லோடிங் சக்ஸஸ்ங்க. அவ்வளோ புளியுமே நம்ம வண்டியில் தாங்க எடுத்தோம். வந்து 30 டன்னுங்க. வெயிலுங்க, உச்சி வெயில் இல்லை, 3 மணி ஆகுதுங்க கரெக்டாக. 3 மணிக்கு கூட விட்றதா இல்லை, ஒன்றும் பேசக்கூட முடியலங்க. போங்க, அந்தளவு வெயில் கொளுத்துது. சரிங்க, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விட்டுருக்காங்க. சரிங்க, அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.